தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற ஊழியங்களுக்கூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உண்மையாகவே தேவன் அன்பாகவே இருக்கிறாரா என்று அநேகருக்கு கேள்வி இருக்கிறது. ஆனால் தேவன் மாறாதவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் எவருக்குமே தீங்கு செய்ய யோசிக்கிறவர் அல்ல. எவரையும் தன்னுடைய காரியங்களினால் ஒரு மனிதனை அகப்படுத்தி அவனுக்கு தீங்கு விளைவித்து அவனை துன்பப்படுத்தி அப்படியெல்லாம் விளையாட்டு காட்டுகிறவர் அல்ல. சிலர் சொல்வார்கள் இது ஒரு திருவிளையாடல் என்று. ஒரு திருவிளையாடலையும் தேவன் செய்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேச விரும்புகிறார். அந்த தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த நாளில் நாங்கள் அவருடைய அன்புக்கு அளவில்லை என்று வேதாகமத்திலே நாங்கள் அநேக காரியங்களை காண முடியும். தேவனுடைய அந்த அன்பை நீங்கள் ருசி பார்ப்பீர்களே ஆனால் ஒரு நாளும் நீங்கள் அவரை குறித்த ஒரு தவறான எண்ணம் உள்ளத்திலே வைத்திருக்கவே மாட்டீர்கள். ஒரு அருமையான கதையை வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு மனிதன், ஒரு குருடன், ஆண்டவர் சென்ற ஒரு வழி அருகே இருந்து அவன் அங்கே ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று அறிந்து சத்தமிட்டான் என்று வாசிக்கிறோம். இது 2 புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மாற்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே லூக்கும் இதை எழுதியிருக்கிறார். லூக் இதை தீர விசாரித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே லூக் அவருடைய பெயரை எழுதவில்லை. மாற்கிலே வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கின்ற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் அநேக மக்கள் ஏழைகளாயிருந்தார்கள். அங்கே குருடர்கள், சப்பானிகள், அங்கே ஜனங்கள் போகிற பெரும் வீதிகளிலே, இடங்களிலே, ஊர்களிலே அவர்கள் பிச்சை கேட்பது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்படியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இந்த குருடன் வழி அருகே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஐயா பிச்சை போடுங்கள், ஐயா பிச்சை போடுங்கள். அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் ஒரு குருடன். அவனால் நடமாடவோ அவனால் வேறு எங்கேயும் போகவோ முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய பிழைப்புக்காக அங்கே ஏதாவது பணம் கிடைக்குமா என்று யோசித்து அந்த இடத்திலே அவன் அங்கே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது லூக்கா 18:35 ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தம், ஒரு பெரிய கூட்டம் அங்கே இயேசுவுக்கு பின்பாக செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நெரித்து கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்கு பின்பாக செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே போகிறார் என்று அறிந்து அவன் இயேசுவை குறித்து சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். இயேசு கடந்து போகிறார் என்று அறிந்தவுடன் பலத்த சத்தமாய் கூப்பிட்டானாம். ஆமென், அல்லேலூயா. ஜனங்கள் அவனுடைய சத்தத்தை கேட்டு
அவனை அதட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் சொன்னார்கள், நீ பேசாம இரு, ஏன் இவ்வளவு சத்தமா நீ கத்துற, ஏன் இவ்வளவு சத்தமா நீ கூப்பிடுற என்று சொல்லி அவர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள். ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு என்னை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற ஒரு நம்பிக்கை. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அவனுக்கு எப்படி நசரேயனாகிய இயேசு என்ற ஒரு மனிதனை தெரியும் என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசு என்கிறவர் அங்கே அந்த வீதி வழியாக போகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நசரேயன் என்கின்ற ஊரில் இருந்து ஒரு இயேசு என்கின்ற மனிதன் போகிறார் என்று, அவர் எந்த ஊரிலே இருந்து வந்தவர் என்றோ அல்லது நசரேயன் என்று அழைக்கப்படுகிற இயேசுவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஏன்? அவன் குருடனாக இருந்த அவனுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை, அவனுக்குள்ளே இருந்த தேவ பக்தி. இயேசு யார் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், ஆண்டவர் இயேசு குருடர்களை பார்வையடைக்க வைக்கிறார், சப்பானிகளை எழுந்து நடக்க வைக்கிறார் என்றெல்லாம் அவன் அநேகர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறான். சில பேர் அவனிடத்திலேயே வந்து சொல்லியிருப்பார்கள், இந்த பிரதேசத்திலே இயேசு என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார், நீ அவரிடத்திலே போனால் அவர் உன்னையும் குணமாக்குவார் என்று யாரோ சொல்லியிருப்பார். நிச்சயமா அவன் அநேகரிடத்திலே விசாரித்து பார்த்திருந்தான். அநேக நாட்களுக்கு பிறகு, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்காத ஒரு பெரிய நாட்களுக்கு பிறகு, ஆண்டவர் இயேசு வந்த பிறகு ஜனங்கள் குணமானார்கள் என்ற ஒரு செய்தி அவன் கேட்கிறான். பிரியமானவர்களே, அவன் ஒரு காரியத்தை சொன்னான், அது ஒரு மிகவும் வியப்பான காரியம். அவன் எப்படி கூப்பிட்டான் என்பது ஒரு மிக முக்கியமான காரியமா. அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே என்று அவரை கூப்பிடுகிறான். ஜனங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பெயர் நசரேயனாகிய இயேசு என்று பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசு, அவர் நாசரேத்து ஊரில் இருந்து வந்தார் என்று சொல்லுகிறார்கள். நசரேய விரதம் கொண்ட அவராய் இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நசரேயனாகிய இயேசு என்று அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். அநேகர் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு அங்கே கடைசி 5 நாட்களுக்கு முன்பதாக அங்கே கழுதையின் மேல் ஏறி போன பொழுது தாவீதின் குமாரனே என்று எல்லாரும் சத்தமிட்டு அங்கே அவர்களுடைய உடுப்புகளை தரையிலே போட்டு குருத்தோலைகளை வெட்டி போட்டு அவர் ராஜ பவனியாக போவதை பார்க்கிறோம். ஆனால் பரிசேயர்கள் அதை தடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் தான் மேசியா என்று ஜூத மார்க்கத்தில் தெளிவாய் அறிந்திருந்தார். ஆனால் பாருங்கள், இந்த குருடன் எப்படி அவரை
தாவீதின் குமாரனே என்று அழைத்தான். பிரியமானவர்களே, அவனுக்குள்ளே வந்த வெளிப்பாடுதான் என்ன? அவன் ஒரு குருடன். அவன் சினகாக்ஸிலே போய் வேதாகமத்தை படித்தான் என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லது அவன் சினகாக்ஸுக்கு போகிறவனாக இருந்திருக்கலாம். அங்கே ஜனங்களை கேட்டுக்கலாம், என்னை அழைத்து செல்லுங்கள், நான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு குருடன் என்று பார்க்கிறோம். மேசியா வரும் பொழுது அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார் என்ற ஒரு கற்றுக் கொடுத்தல், ராபாய்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்திலே அவனுக்கு மேசியா வரும் பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்ற அறிவு அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. We see a revelation in his heart. அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு, a prophetic revelation. அவனால் பார்க்க முடியவில்லை, அவனால் அவரை காண முடியவில்லை. ஆனால் அவர் செய்த காரியங்களை பார்த்தபோது பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரபாய்களுடைய ஒரு புரிந்துணர்விலும் பார்க்க, beyond the understanding of rabbis, Pharisees and Sadducees, he had a revelation. The revelation is, this man must be the Messiah. The revelation he had, இவர் நிச்சயமாக மேசியாவே இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, அவன் கற்றுக்கொண்ட, கேட்டுக்கொண்ட, அனுபவங்களை பெற்றுக்கொண்ட மற்ற மனிதர்கள் சொல்லிய வார்த்தையிலே வைத்து தாவீதின் குமாரனே என்று அவரை கூப்பிட ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அங்கே முன் நடப்பவர்கள் அவனை அதட்டினார்கள். அவன் சத்தமாய் கூப்பிட்டான். மற்றவருடைய காதுகளுக்குள்ளே அது ஒரு இரைச்சலாய், வேண்டாத ஒரு சத்தமாய் காணப்பட்டது. இவனுக்கும் தேவன் உதவி செய்வாரோ? இவனுக்கும் தேவன் உதவி செய்ய விருப்பமாயிருக்கிறாரோ? அப்படி விருப்பமாயிருந்தால் அவர் கடந்து போகும் பொழுது அவரை குணமாக்கி இருப்பாரே. அப்படி என்று பல சிந்தனைகள் மனிதர்களுக்குள்ளே வரலாம். எங்களோட வாழ்க்கையில கூட நாங்கள் பல வேளைகளில் பலரை நியாயம் தீர்ப்பதுண்டு. ஜனங்கள் அவனை குறித்து கவலைப்படவில்லை. இவன் குணமாக வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. ஜனங்களுக்கு அவனுடைய வேதனை புரியவில்லை. பலருடைய பிரச்சனைகளை நாங்களும் சில வேளைகளிலே அப்படித்தான் கையாள்கிறோம். பல வருடங்களாக இருந்து வருகிற பிரச்சனைகளை குறித்து மற்றவர்கள் எங்களிடத்திலே சொல்லும் பொழுது நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு முடிவோ அல்லது அதற்கு ஒரு பரிகாரமோ எங்களால் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இவர்கள் பேசாமல் இருந்தால் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களே, நாங்கள் என்னதான் செய்யலாம், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லலாம். அவர்கள் அதட்டினார்கள். நீ பேசாமல் இரு, நீ சத்தம் போடாதே என்று அவர்கள் அதட்டினார்கள்.
முன்னடப்பவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஒரு மனிதனை பார்த்து நாங்கள் அதட்டும் பொழுது, அவன் வழி இல்லாதவன், ஒரு குருடன், அவன் இயேசு கிறிஸ்துவ கிட்ட போக முடியாத ஒரு நிலை, அவருக்கு பின்பாக ஓட முடியாத ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலையில் அவன் கத்துவதை தவிர அவனுக்கு வேறு பரிகாரம் ஒன்றும் இல்லை. சில வேளைகளிலே நாங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்லி ஒப்பாரி வைக்கிறதை விட சில வேளையில் ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருக்கிறதை போல இருக்கும். அப்படி நீங்கள் இருக்கிறீர்களா? சில வேளையில நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே, இது இத்தனை வருடம் நான் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறேன். அநேகர் எனக்காக ஜெபித்து விட்டார்கள். அநேகர் இடத்திலே, அநேக போதகளிடத்திலே நான் போய் ஜெபித்து விட்டேன். எனக்குள்ளும் ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. நான் போகிறேன், ஆனால் உண்மையாக தேவன் என்னை குணப்படுத்துவாரா என்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை. ஆனால் இந்த குருடனுக்குள்ளே இருந்த கண்கள் அவனுடைய சுகத்தை கண்டது. The inner eye of the man. You see, we have our physical eyes, but the inner man also have eyes to see. But that eye see the spiritual things. The inner man eyes started to understand who this man could be. அவருடைய உள்ளான கண்கள் அந்த மேசியாவை கண்டது. அதனால்தான் இவர் நிச்சயமாக வரப்போகிற என்கின்ற மேசியா தான் என்ற ஒரு முடிவுக்கு வந்தவனாய், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று கத்தினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் அதட்டினார்கள். ஆமென். நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு நின்று. அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் 39வது வசனத்திலே, இயேசு நின்று. இயேசு அவனை கடந்துதான் சென்றார். ஆனால் அவன் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று கேட்ட பொழுது அவன் மேசியா என்று சொல்லி அவரை கூப்பிட்டதை அவர் சரியாக அறிந்து கொண்டார். He kind of understood the inner man's cry for the Messiah. His inner man saw the Messiah even though he could not see Jesus. அவன் இயேசுவை கண்களால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் தன்னுடைய அகக்கண்களினால் அவன் மேசியாவை பார்க்கிறான். What a revelation that God had given to him. ஒரு வெளிப்பாடு தேவனால் அந்த குருடான மனிதனுக்கு கிடைத்து அவன் மேசியாவே என்று சொல்லி கதறினான். அது இயேசுவை நிற்க வைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பலவிதமாக மக்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அங்கே ஜெகோவா விட்னஸிடத்திலே கேட்டால் அவர்கள் இன்னும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். முஸ்லிம்களிடத்திலே கேட்டால் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். ஆமென். பல கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பலவிதமாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள். கத்தோலிக்க மக்கள் அவருக்கு சிலைகளை வைக்கிறார்கள். அநேகர் அவர்களை தேவன் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனால் இயேசு தன் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை
இந்த உலகத்துக்கு மேசியாவாக அனுப்பினார். பிரியமானவர்களே, அந்த அழைப்பு இயேசுவை நிற்க வைத்தது. அந்த வெளிப்பாடு இயேசுவை நிற்க வைத்தது. அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா. அவர் தேவனுடைய அவதாரம் என்று அவருடைய உள்ளத்திலே கிடைத்த அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில், the revelation that he received, the inner man, even though he was not able to see outside, he was able to call Jesus the Messiah, the son of David. அவர் நின்று அவனிடத்திலே கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் கண்களினால் பார்க்க வேண்டும். ஒரு குருடனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு எதிர்பார்ப்பு தான். அதை விட அவனுக்கு வேற என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? அவனால் இந்த உலகத்திலே இருக்கிற எவரையுமே பார்க்க முடியவில்லை. அவனால் மிருகங்களையோ பறவைகளையோ எந்த ஒரு இயற்கையோ அவனால் பார்க்க முடியவில்லை. அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. We need to understand that statement more deeply. He said, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ பார்வை அடைவாயாக. அவனுக்கு பார்வை அடைவாயாக என்று அவனை சொல்லிவிட்டு அவர் போகவில்லை. நீ என்னை மேசியா என்று அறிந்து கொண்ட அந்த அறிவு, நான் இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவன் என்ற அறிவு உனக்கு வெறும் பார்வையை மட்டும் கொடுக்கவில்லை, உன்னை அது ரட்சித்தது என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தின் சகல பாவங்களுக்காகவும் மரித்த அந்த மகா தெய்வம், அவரே இரட்சகர். அவரே தன் இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் என்ற அறிவு, அவர்தான் மேசியா என்கின்ற அறிவு. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ பார்வை அடைவாயாக. உன் விசுவாசம் என்ன விசுவாசம்? நான் மேசியா, என்னால் சுகப்படுத்த முடியும் என்ற அந்த விசுவாசம் உன்னை குணமாக்க மட்டும் இல்லை, உன்னை ரட்சித்தும் இருக்கிறது. நீ தேவனோடு ஒப்புரவாகும்படி ஆகிய மேசியா நான் தான் என்ற அறிவு. நான் சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தி உன் பாவங்களுக்காக மரிக்க வந்த மேசியா என்கின்ற அந்த அறிவு உன்னை ரட்சிக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எங்களுடைய பாவங்களை கழுவி தீர்க்கிற கிருபாதார பலியாகிய கிறிஸ்து, ஆமென், எங்களை சகல பாவங்களிலும் இருந்து கழுவுகிறார். தேவன் அதனால் எங்களை நீதிமானாக பார்க்கிறார்.
தன்னுடைய ஆவியை எங்களுடைய ஆவியிலே வந்திருக்கும்படியாய் செய்து எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெறும் பார்வை அடைகிறது அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் ஒருவரால் தான் தீர்த்து வைக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களா? எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்துட்டீங்களா? தோல்விதான் உங்களுடைய வாழ்க்கையா? சுகவீனமும் நோய்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையா? இயேசு உலக இரட்சகராக இந்த குருடனுடைய இருதய கண்கள் அவரை கண்டது போல உங்கள் இருதயத்தினால் அவரை விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்தினால் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். ஆண்டவர் இயேசுவே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியா, இவர்களோடு கூட இருக்கும்படியா, இவர்களுக்கும் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.